புளி கொஜ்ஜி செய்கிறேங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேங்க. அடுத்தது கடலக்கொட்டையை அப்படியே அதுவும் வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கடுகு போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்ச இஞ்சி நல்லா போட்டு வணக்கணும். வணக்கி பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து போட்டு அதுலேயே வணக்குங்க. வணக்குங்க. அப்போ தான் புளிக்குச்சிக்கு நிறைய பூண்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை அப்படியே ஒரு கைப்பிடி போட்டு அது ஒரு போட்டு காஞ்சி மிளகாயும் அதில் போட்டு அப்படியே வணக்கணும். வணக்கின பின்னாடி அப்படியே நல்லா பொன்னிறமாக வணங்கிருக்குதா பாருங்கள். அப்புறம் மஞ்சள் தூள் அப்படியே லைட்டாக போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு அது ஒரு வணக்கிட்டு அப்புறமா புளியை வந்து நல்லா மிக்சியில் அடிக்கக்கூடாது, நல்லா கரைச்சிக்கணும். கையிலேயே நல்லா வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து போய் கெடாமல் இருக்கும். நிறைய கெட்டியாக வதிக்கும். அப்போ தான் வந்து கெடாத நல்லா இருக்கும். அதில் உப்பு போட்டுக்குங்க. நல்லா இப்போ கொதிக்க விட்டுடணும். நல்லா கொதி வந்த பின்னாடி நல்லா பார்த்துங்க. நல்லா கொதி வந்துச்சுங்களா, அப்புறமா அது கொஞ்சம் ஒரு கெட்டி வரும் பாருங்கள். இப்போ கெட்டி வந்துடுச்சா அப்புறமா புளியோதரை பவுட்ரு நம்ம வீட்டில் அரைச்சது அதை போட்டு அதில் கிளறிட்டு அப்படியே அந்த வாசனையும் மூந்தா செம்மையாக இருக்குது. புளியோதரை ரெடி. வாங்க சாப்பிட்லாம் மக்களே. உங்கள் தருமபுரி பையன்.